ஹலோ. என்னவாப்பா மாப்ள. அன்னைக்கு அரை மணி நேரத்துல கால் பண்ணணும்னு அன்னைக்கு அரை மணி நேரத்துல கால் பண்ணணும்னு சொன்னேன். திரும்ப ஒரு மணி நேரத்துல கால் பண்ணேன். நீ வரனோட மோசமாயிட்டியா? திரும்ப ஒரு மணி நேரத்துல கால் பண்ணா நீ தான் எடுக்கல. ஆமா இப்ப பேசு. இப்ப என்ன மாப்ள பேச நடந்துட்டேன். என்ன எதுக்காண்டி கால் பண்ணானே? என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியோ? எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கியோ? இல்லையே. ஏன் கேட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியே தோணுச்சு, அதான் கேட்டேன். திமுக ஒரே வார்த்தையில ஜோலி முடிச்சுட்டாளா? என்ன நடந்துச்சு? பாலியல் வன்முறை நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு. இதை தவிர வேற என்ன நடந்திருக்கு? இதுதான் நடக்கு. வேற என்ன இது பண்ணி உன்னை பெட்டி பெட்டியா கொடுத்து கூப்பிட்டதுக்கு கடைசியில அவங்கள பையன்ட்டானோ உள்ள போய் கட்சி சொல்லி முடிக்க ஒரு தப்பு சொல்லுங்க. சின்ன பிள்ளைல கெடுப்பாங்க. காலையில் மயில் நடக்கும், 1-2 நடக்கும். போற கலாச்சாரம் இந்த கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க சந்தோஷமா. பேசுனது பிரேமலதா கிடையாது, விஜயகாந்தோட ஆன்மா. சும்மா விடுமா? இதுல நாக்கு ஆனாலே அதுக்கு 1000 அர்த்தம் போட்டுருவானா? ஆமா ஆமா, இவன் ஓப்பனா விட்டுருக்கா. கூட்டு போயிட்டு காட்டுல வச்சு சுட்டுருக்கான். சுட்டுட்டு அவன் கல்ல இருக்கான் சுட்டேன் அப்படின்னு. ஆமா சொல்லிட்டு அவன் மண்டையை உடைச்சு அவனுக்கு கட்டப்புல தப்பா ரத்தமா இருக்கியா? கடைசியில சிசிடிவியை பார்த்தா தலைவர் அவனை ஓட்டத்துல அவன் பின்னாடியே உட்காந்து காட்டு கூட்டு போய் சுட்டுருக்கான். எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினுக்கு அடிதான். நான் இருந்தேன் பேசாம. இப்போ ஓட்டு வந்து விஜய்க்கு போட்டுருவோம், அடுத்து எம்பி எலெக்ஷன் வந்துச்சுன்னா மோடிக்கு போட்டுருவோம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். ஒரு தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சி பண்ணட்டுப்பேன். பண்ணிட்டு தானே இருக்கு. 10 வருஷம் ஆண்டதே பிஜேபி தானே. நம்ம பிஜேபி தான் ஆண்டுச்சுன்னு வையன், அது வந்து மறைமுகம் தான் சொல்லுவான் இன்னும் பிஜேபி ஆளலன்னு. அதே ஆக்சுவலா என்னன்னா அது மறைமுகமா வந்து இன்னும் ஒரு உரிமை வரல, மக்களுக்கு வெளிப்படையா வரல இன்னும். அதான் எதுவுமே இல்லாமலே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டை இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தானுங்கன்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு 100 எம்எல்ஏ இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இன்னும் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமா, அது அதக்க சொல்ல வர. அதான் வந்து அவனை தொகுதி மறுவரையிடன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான் பிஜேபி, புரியுதா? ஆமாமா, இன்னும் 40 எம்பி வச்சுக்கிட்டு ஆட்டு நாட்டுதானா? 40க்கு 40ன்னு சொல்லி வேற கட்சி ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. அப்போ அந்த 40 பாயிண்ட் அங்க தொங்கல்ல போயிடுது. அவனுக்கு காங்கிரஸ் 40 லீடிங் எடுத்துருவான். மத்த ஊர்ல எல்லாம் இவன் ஒவ்வொரு ஊரா 40 சேர்த்து வச்சுட்டு வருவான். இந்த ஒத்த இதுல இருந்து 40 எடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு எதுக்குடா 40 எம்பி, 20 எம்பி வச்சுக்கோங்கடா, இல்ல 10 பேரை வச்சுக்கோங்கடா, டெல்லி வேற தூரமா இருக்கு. மோடி எம்பியே வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு அவன் சொல்லி கிடக்கான். கரெக்ட் தான். அவரு எதுவுமே இல்லாமலே அந்த ஆள் வந்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னமோ இது வந்து 18 வயசு பிள்ளை மாதிரிதான் தமிழ்நாடு. அங்க யூபி பீகார்ல ஓட்டு அள்ளி போட்டாலும் எனக்கு தமிழ்நாடு வேணும், தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும். ஆமா, வந்தர் தானே கன்னியாகுமரிக்கு வாரான். நீ அடுத்த எலெக்ஷனுக்கு விட்டாச்சுன்னா இங்கே வந்து தங்கிடுவான். மீனப்பக்கத்துல வீடு எடுத்து தங்கிட்டு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்க. ஆமாமா, கன்னியாகுமரியில சுத்திட்டு இருக்கான். எங்க அப்பா நேத்து கன்னியாகுமரிக்கு போய் பாத்துட்டு வந்துட்டாரு.
அதே அம்மாடி போய் பார்த்து வந்துட்டாரா? பாத்துட்டு வந்துட்டாரு. ஆமா, வரேன்னையா நமக்கு இங்க வந்தாரு, திருப்பரங்குன்றம் வந்தாரு, 20 கிலோமீட்டர் தான். நாங்க வந்து கார்ல இங்க இருந்து காஷ்மீர் வர போயிட்டு வரோம்னா அது மோடி ஆட்சிங்க போய் தான். ஆமாமா, அதுவும் எந்த ஒரு பயமும் இல்லாம இதுவும் இல்லாம போனோட்டம் போனோம் அப்படித்தான் சொல்லிட்டு போனோம். பார்த்தா அடிச்சானா கரெக்டா. அதான் ஆனா அதுக்கு நம்ம விட்டார்ல பிளைட்டை விட்டு, அது இந்த காங்கிரஸ் தான் சொல்லிட்டே கிடக்கும். முடிஞ்சிருச்சா, பாகிஸ்தானே முடிஞ்சிருச்சா, சோழிய முடிச்சு விட்டாப்ல. பொருளாதார ரீதியில அடி 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 முடமாக்கிட்டார. அந்த மும்பைல 2000 தலிபானுக்கு காசை கொடுத்து அடிக்க சொல்லுங்க இவரு காசெல்லாம் கொடுக்க வேண்டாமாப்பா. இங்க இருந்து உணவு பொருள் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு, ஈரானுக்கு எல்லாம் நம்ம தானே சப்ளை பண்றோம். ஆமா, அதனால அவனுக்கு ஏதோ காச நோயா கேன்சர் ஏதோ கட்டுப்படுத்துற தடுப்பூசி 2 பிளைட் இந்தியால இருந்து நட்பு நடக்குன்னு ஆப்கானிஸ்தானுக்கு போகுது. அப்ப அவனுக்கு நம்ம 2 பிளைட் அனுப்பிச்சுட்டு நம்ம ஒரு 2 குண்டை தூக்கி போட்டுரு. ஆமா, சரிங்கய்யா. பொண்ணா வச்சிருந்தோம், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீ போட்டுரும். முடிஞ்சிருச்சு. ஆமா, பாகிஸ்தான் அவ்வளவுதான். பாகிஸ்தான் மீண்டு வரணும்னா இன்னும் 50 வருஷம் ஆகும் போல. ஆமா, பாகிஸ்தான் கடன் கொடுத்துட்டு இந்த மாசமே நீ கடனை திருப்பிட்டான். ஆமாமா, சரி, ஏன்னா அவன் ஈரானை கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கானல்ல. அமெரிக்கா கூப்பிட்டு ஈரான் அடிச்சா நல்லது. அதான் சவுதி நான் தரேன் உனக்கு கடன். அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான், அமெரிக்கா வந்து ஈரானோட சண்டை போட்டான்னு வச்சுக்கேன், அங்க இருந்து வர்றது நம்ம இங்க இருந்து குடுக்கறது எல்லாம் கட்டாயிரும். பொருளாதார ரீதியில நம்ம நாடு பின்தங்கிரும் அப்படின்னு பாகிஸ்தான் கணக்கு போட்டான். அது அப்படியே உள்டான மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தான் இப்ப அமெரிக்காக்கு எடுப்பா இருக்கான். அமெரிக்காக்கு இருக்கிறது ஒண்ணுதான், பக்கத்து வீட்டு நாய்க்கு இருக்கிறது ஒண்ணுதான். எப்ப கிடைக்கணும் தெரியாது. ஆனா அந்த அமெரிக்காக்காரனுங்களே நம்ம கிட்ட என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்டுதான் பண்றானுங்க. ஆமா, அதனால பாப்போம்ல, எலெக்ஷன் வேற நெருங்கிருச்சு. ஆனா ஒரு வயசு இதுவரை காசு தரலாம்ல. இனிமேதான் கொடுப்பானுங்க எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஓட்டு போட போக மாட்டேன். எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் காசு வரும் பாரு. அப்பதான் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. மனுஷன் எவ்வளவு 1000 தான் தரணும் போல. 1000 கொடுத்தாங்கன்னா நான் 5000 ரூபாய் எதிர்பார்க்கறேன். 5000 ரூபாய் கொடுப்பாங்கல்ல, அவ்வளவுலாம் தர மாட்டோம். வரும் 5000 ரூபாய் வந்துரும். நம்ம ஏதாவது கட்சியில இருந்தோம்னு வச்சுக்கோயேன், இந்த கட்சிக்காரனுங்க எவ்வளவு கொடுக்கானுங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம கட்சி பணியில ஈடுபட்டோம்னா தெரியும். நம்ம கட்சியிலயும் போறது இல்லையா, அதனால ஏமாத்துறானுங்க தயாளிய. சரி பாப்போம். எவ்வளவு ஒரு மாச கணக்குக்கு ஓடும்ல. ஆமா ஆமா, வந்துருவாப்ல காசு போறவங்க ஐயா வாங்கி வச்சுக்கிட்ட போறாரு. எங்க ஐயா இல்ல, போன எலெக்ஷன்லதான் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. எங்க அப்பா சொல்லிட்டேன், எங்க அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க, உங்க அண்ணன்ட்ட சொல்லிடாதீங்க, அவனுக்கு தெரிஞ்சா வைவான் ஏன் காசு வாங்கினீங்கன்ட்டு அப்படின்னு. வந்த உடனே நானும் வேற வீட்டுக்கு போனேன்னா போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிரிச்ச உடனே நான் போய் கேட்டேன், அம்மா ஏதாவது எவனா காசு கீசு கொடுத்தானா அப்படின்னு. இல்ல இல்ல என் மருமகன் சொல்லிட்டான், மாமா காசு கொடுத்தாங்க மாமா அப்படின்னா. என் மங்க ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு. என் மங்க ஒழுங்கா எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாம் சிரிக்காங்க, நீ வந்தா ஓட்டுக்கு ஏன் காசு வாங்கினீங்கன்னு திட்டுவேன்னு பார்த்தா நீ மானங்கட்ட போய் இருக்க அப்படின்னு. நம்ம காசு வாங்கல, நம்ம காசு வாங்குவோம். சாம்பார் சாப்பிட்டாலும் வரி கட்டுதான், புரியுதா? வரி கட்டுதான். ஆமா ஆமா ஆமா, எவன் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம். நான் எங்க அம்மாட்ட நேற்று மோடி கொண்டு வந்த இது டோல்கேட்டுக்கு 15,000 20,000 கட்டிருப்பேன் நான் போன ட்ரிப்ல. ஓ சரி சரி. இந்த ட்ரிப்ல 3000 தான். அவ்வளவுதானா? ஆமா, ஒரே ஒரு வருஷத்துக்கு 200 டோல் கிராஸ் பண்ணலாம். அப்படியா? பரவாயில்லையா? மொத்தமா அமௌண்ட் கொடுத்தாவா? 3000 ரூபாய் கொடுத்தாச்சுண்ணா. பரவாயில்லையா?
அது வந்து உனக்கு 200 ரூபா இருக்கும், சில டோல் 45 ரூபா இருக்கும். எதா இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு டைம் கிராஸ் அப்படின்னா வரும். ஆமாமா. நானும் இது வரைக்கும் 120 டோல் கிராஸ் பண்ணிட்டேன். இன்னும் 80 டோல் இருக்கு. அடுத்த வருஷம் வரைக்கும் நான் போலாம். பரவாயில்லையாப்பா, இங்க இருந்து ஆல் ஓவர் இந்தியா போயிட்டு வந்து 120 டோல் தான், வெறும் 3000 ரூபா தான். ஆனா பரவாயில்லையே. பரவாயில்ல. அதெல்லாம் மோடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான். நல்ல வேலை. நானே எம்ஜிஆரோட ஆட்சியை பார்க்க முடியலேன்னு கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன். ஆனா அவர் எப்படி ஆட்சி பண்ணிருப்பாருன்னு இப்ப இவரை பார்க்கும்போது தெரியுது. அதான். ஆமா. இடையில வீட்டுக்காரு டெல்லி பக்கத்துல போகும்போது இந்த ஈரான அவன் குண்டை போடுவான். ஈரான் ஏதாச்சும் இல்லைனாலும் குண்டை போட்டு நம்ம நாடை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நாடு என்ன பண்ணோம். நம்மளோட அமெரிக்கா வேற குடிச்சிருக்கா. நம்மளோட உடனே ஒரு வாரு எடுத்து அந்த நம்ம நாடுல ஒண்ணும் பண்ணாது. நம்ம நாட்டுலதான் காங்கிரஸ் இருந்தா இது நேரம் சண்டை வந்திருக்கோம், நம்மளும் பஞ்சத்துல வாடி இருக்கோம். காங்கிரஸ் இருந்தாங்கன்னா இன்னைக்கு லாக்டவுன்ல தான் இருந்திருப்போம் நம்மளும். ஏதோ பிஜேபி தலைவர் இருக்கிறதுனால எல்லாரையும் காப்பாத்தி விட்டாரு. அவரு இல்லைன்னா அவ்வளவுதான், கஷ்டம்தான். ஆனா இப்ப போனோம் ஸ்ரீநகர் அந்த எங்க பார்த்தாலும் மக்களை தொந்தரவு பண்ண கூடாது, தொந்தரவு பண்ண மாட்டேங்கான். ஆனா நிக்கான் ரோடு ஃபுல்லா அந்த ஹைவேல டிவைடர்ல நிக்கிறான். அங்கங்க எல்லாம் கண்ணை வச்சுக்கிட்டு சின்ன சவுண்டு கேட்டா குடிக்கிறாங்க. அப்படி போட்டாங்க, போஸ்ட இறக்கிட்டான். ஸ்ரீநகர்ல எல்லாம் அவ்வளவு மிலிட்ரி. அங்க இங்கன்னு ஒருத்தன் நிக்கிறான். 2 தடவை தான் நிப்பானோ, தனியா நிக்க மாட்டானோ. கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டாசன் சுதந்திரமானா 2 தடவை நிப்பான். பார்த்தா நம்ம திடீர்னு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், காரை ஃபுல்லா நிப்பாட்டிடுவான். பார்த்தா அவன் வண்டி ஒரு 10 வண்டி போகும். நாங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னா உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தந்துட்டு எங்களை நிப்பாட்டி நீங்க போறீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு. ஆனா நல்ல ஃபுல் பாதுகாப்பு. அப்படியே மாசா இருக்கும். இங்கிட்ட ஒரு 10 மிலிட்டரிக்காரன், அங்கிட்ட ஒரு 10 மிலிட்டரிக்காரன் அப்படியே ரோட்ல ரோந்து போவானு. அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே பாத்துட்டு. ஆனா எங்கேயுமே யாரையுமே டூரிஸ்டையோ மக்களையோ தொந்தரவு பண்ணல. லைட்டா டிராபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு. அங்க மேல பனி கட்டி மலைக்கு போனோம். அங்க ஒரு 4 மிலிட்டரிக்காரன் வாங்க வாங்க வானிலை மோசமா இருக்கு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நல்லா எங்க போனாலும் மிலிட்டரி பாருங்க. இவனுங்க நல்லா பாகிஸ்தான்காரனுங்க நம்ம அடி வாங்கினதான் வாங்கிட்டோம். இனிமே நம்ம செத்தாலும் பரவாயில்ல, அவன் இந்தியாவை வந்து ஏதாவது போட்டு தள்ளிடணும்னு சொல்லி என்ன மனித வெடிகுண்டா மாறிட்டு வந்தாலும் வந்துருவானுங்கன்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு பாதுகாப்பு. பயங்கர பாதுகாப்பு இருக்கு. அவனுங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னே தெரியல. ஆனா ஸ்ரீநகர் காஷ்மீர் வந்து அப்படியே பாகிஸ்தானுக்கு போன மாதிரி இருக்கும். எங்க பார்த்தாலும் முஸ்லீம், அதனாலதான் அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. எல்லாரும் முஸ்லீம். லோக்கல்ஸ் அங்க வந்து அத்தனை முஸ்லீம். அவங்களே வந்து எல்லாரும் சிக்கிற வண்டியில ஒட்டிட்டு ஓட்டிட்டு அவங்களே எல்லாரும் நம்ம தலைவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே இவர் தானே பாதுகாப்பு. யாரையுமே வந்து வேற ஜாதி வேற மதம்னு நம்மளால பார்க்கவே இல்லையே. எல்லாமே எல்லாருக்குள்ளயுமே அதான் நம்ம ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு. ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே என்ன? எல்லாருமே ஜாதி மதம் இனம் இதால வேறுபட்டு கிடக்காங்க, மொழியால வேறுபட்டு கிடக்காங்க. எல்லாருக்கும் இந்தியன்கிற உணர்வு வேணுங்கிறதுக்காக தானே ஆர்எஸ்எஸே ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து வந்தது தானே நம்ம ஆளு பிஜேபி, வாஜ்பாய், எல்லா தலைவர் எல்லாருமே. அதனாலதான் அந்த ஒரு இதுதான் எல்லாருமே என்ன ஜாதியா என்ன மதமானா இருந்துட்டு போகும். இந்தியன்கிற உணர்வு இருந்தா இரு, இல்லையா ஓடிரு, நாட்டை விட்டு ஓடிரு, எங்களுக்கு தொந்தரவு பண்ணா உன்னைய போட்டுருவேன். அதானே இப்போதைக்கு இது. அத இங்க உள்ள சம்ரி பாரத் புதுசா ஒரு ட்ரெயின் விட்டுருக்கானா? புது ட்ரெயினா? திருநெல்வேலி கன்னியாகுமரி வர. ஆமா ஆமா, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
என்னன்னு அது தெரியல. நல்லா இருக்கு. ம். வந்தே பாரத், ஏழை மக்களின் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, அது இன்னும் நம்ம பார்க்கல. அந்த மாதிரி இப்ப வடக்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டாங்க எல்லா இடத்துலயும். ரோடெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கேன், ஃபிளைட் இறக்கலாம். ஆமா, அதனாலதான் அதான் இப்ப என்னன்னா, நம்ம இங்கேயும் பிஜேபி ஆட்சி இருந்ததுன்னு வையன், இங்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நார்த் இந்தியால மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நம்ம எல்லாமே என் நாடுதான் அப்படின்றதுதானே அவரு தானே. அதான் தமிழ்நாடு கன்னியாகுமரி கடற்கோடி வரைக்கும் எல்லாமே என் நாடுதான். எல்லா பக்கமும் நான் எல்லாருக்கும் நல்லது எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்றதானே அவர் பண்ணதா பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த முட்டா பயிர்களுக்கு தானே அறிவு வர மாட்டேங்குது. அவரு 8 வழி சாலை போடுவாரு, விவசாயத்தை அழிக்காரு, காட்டு அழிக்காரு அப்படி இப்படிங்கிறானுங்க. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அவர் போட்ட முதல் சட்டமே விவசாய நிலத்தை விற்க கூடாதுங்கிறது தானே. எல்லாத்தையும் அழிக்கிறவரு அந்த சட்டத்தை ஏன் போட போறாரு? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறானுங்க. இந்த திமுகவும் அதிமுக இருக்கிற வரைக்கும் உருப்படவே உருப்படாது. அதிமுக கூட பரவாயில்ல, திமுக வேஸ்ட், குடும்ப ஆட்சி தானே. அதிமுக கூட அவன் கொள்ளையடிச்சா கூட குடும்ப அரசியல் நடக்கல. குடும்பத்தாங்க எவன்கிட்டையும் பதவியும் கொடுக்கல, உன்னையும் கொடுக்கல. ஹலோ, டிஎம்கேவா? வந்தா 2000 தர போறானா? முதல்ல இந்த இலவசத்தை ஒழிச்சு தரணும்பா. எனக்கு இந்த ஒன்னாலதான் வந்து இவன் பிஜேபி அதே அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கானுங்க. இல்லத்தரசிகளுக்கு மாசம் 2000 ரூபாய் 2 சிலிண்டர் எதுக்கு இலவசம் கேக்குறேன். இப்ப விஜய் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், எதுக்கு இலவசம்? இவனுங்க இலவசம் சொல்ல போய் தான் எனக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டுலான்னு தோணுது. இன்னும் ஒரு கண்டராளி அப்படி சொல்ல முடியாதுமாப்ல. அவரை சீமான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் சொன்ன கொள்கையில மாறாம நின்று இருக்காப்ல. மாப்பிள சீமா வந்து ஒரு டாக்டர் சீமா கட்சியில வேட்பாளரான்றது அதுக்கு கட்சிட்டு விளைக்கிறது. இது வந்து மத்த கட்சிக்காரன் ஜெயிக்கணும்னு திட்டுவாங்கதான், கொடுத்தான். இவன் கட்சிக்காரன் தோட்டத்துக்கு திட்டு வாங்கிடுதானா. சரிதா? அது மாதிரி அவன் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் சும்மா பெட்டி வாங்கிட்டு இந்த வைக்கோ மாதிரி புரோக்கர் கட்சி நடத்திட்டு இல்லாட்டா இவ்வளவு தூரம் ஒரு இதா நிக்க முடியுமா? விஜயகாந்தே சொல்லுவான் எனக்கு காசு இல்ல, கமலஹாசன் எனக்கு காசு இல்ல. ஒரு எலெக்ஷன் பார்க்கலாம், செலவு பண்ணதுக்கு என்ன எங்க இருந்து காசு வருது? திரள்நிதியே வந்தாலும் அவ்வளவு நிதியா வந்துருது. சும்மா எல்லா பக்கமும் போய் பெட்டிக்கிட்டியா வாங்கிட்டு பெட்டி வாங்கினோடனே மாத்தி பேசுவோம், பெட்டி வர வரைக்கும் கொஞ்சம் இதா பேசுவான். அதான் இது. சரி, இந்த நாடார் கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. சரி யாரும் போட்டு போட்டோம். சரி மாப்பிள பாப்போம். நம்ம எலெக்ஷன் நம்ம ஓட்டு வந்து இந்த தடவை ஒண்ணு பிஜேபி. தென்காசியில யார் நிக்காங்கன்னு தெரியல, நின்னா பிஜேபி. நயனா நாகேந்திரன் எங்க தொகுதி தானே? தென்காசி தானே, எந்த தொகுதின்னு தெரியல. எங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னு தெரியல. கடையனூர் தொகுதியில பிஜேபியே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏடிஎம்கே உண்டு. பாப்பா, ஒண்ணு பிஜேபிக்கு போடுவேன், இல்லன்னா ஏடிஎம்கேக்கு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா அவன் தானே கூட்டணி. ஆமா ஆமா. சரி பாப்போம். சரிமாப்பா, நம்ம பேசுற இப்போ இந்த கான்வர்சேஷனை வாய்ஸை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி ரோபோட்டிக் வாய்ஸ் போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணவா? பண்ணுவாங்க. ஓகேமாப்பா, நன்றிகள். ஓகே பண்ணுவோம், இந்த ஆடியோ அப்லோட் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. சரிமாப்பா, சரி பார்ப்போம். சரி.